நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். ஸ்டாலின் அங்க பாருங்க, தண்ணி தொட்டிக்கு மேல 2 பசங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம் சார்? டப்பாசை காணோம் சார். ஐயோ, தீபாவளிக்கு வாங்க வேண்டிய டப்பாசை இப்பவே வாங்கிட்டு வந்து தொலைச்சு போட்டு காணோம்னு சொல்றீங்களே. கவலையே படாதீங்க, அந்த சேவல் பட்டாசு கடைக்காரர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட சொல்லி ஓசியிலே வாங்கிக்கலாம். சார் அந்த டப்பாசு இல்ல சார், 7th C படிக்கிற எசக்கி சார். எசக்கியா? அவ வந்துருவா சார். காலையில வீட்ல இருந்தே காணோம் சார். அளவும் கூட சொன்னாருப்பா, கவலைப்படாத, அவ எங்க போனாலும் வந்துருவா. சார் சின்ன பிள்ளை காணாமனு சொல்றேன், நீ என்ன சார் சாதாரணமா பேசுறீங்க? அதான் சின்ன பிள்ளை, அது ஊரையே வித்துரும். அதாவது காணாம போறதாவது. சும்மா ஒரு மிரட்டல் போடுது, வயிறு பசிச்சா தானா வீடு வந்து சேர்ந்துரும். சார் எனக்கு பயமா இருக்கு. ஸ்டாலின், நம்ம பசங்க படிக்க மட்டும்தான் மாட்டானுங்க, மத்தபடி பயந்தாங்கொள்ளி பசங்க இல்ல ஓடி ஒளியறதுக்கு. இந்த இசைக்கு சும்மா அங்க இங்க பதுங்கிட்டு அப்புறமா வந்துரும். சார் எனக்கு ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் கொடுத்தீங்கடா, நான் போய் தேடி பார்ப்பேன் சார். ஸ்டாலின், நீங்க எங்கெல்லாம் தேடுவீங்கன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அவ எங்கேயுமே இருக்க மாட்டா. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கிளாஸ்ல நிம்மதியா உட்கார முடியல, மனசு பூரா அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இருக்கு சார். சரி போங்க, போய் தேடி பாருங்க. தேங்க்யூ சார். போங்க போங்க, போய் தேடுங்க. இருங்க 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 இருங்க, என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? நீங்களா யாரு? ஏல ஸ்டாலின்ங்கிறது யாருல? ஸ்டாலின் யாருங்கிறது இருக்கட்டுல, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லல. நீ யாரையா அதை கேட்க? அம்மா, நான் தாமா இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். நான் கேட்காம வேற யாரு வந்து கேப்பா? ஹெட் மாஸ்டர்னா பெரிய கலெக்டர் நினைப்போ. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் தாயா கலெக்டர். அப்ப இங்க நடக்கிற நல்லது கெட்டதுக்கு எல்லாம் நீதான் பொறுப்பா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அப்ப ஒன்ன வதச்சா எல்லாம் சரியா போகும்ல. ஏய், பேச்சு பேச்சோட இருக்கணும். ஹலோ பொறுங்க, எதுக்கு ஸ்கூலுக்குள்ள வந்து ரவுடி பேர் நடந்துக்கிறீங்க? இல்ல யாரையா ஸ்டாலின்? அவனை காட்டல, அவங்கிட்ட பேசிக்கிறோம்ல. நான் தான் ஸ்டாலின். பாத்தியாடி, இவன் தான் ஸ்டாலினா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? இல்ல நான் தால எசக்கியோட அப்பா. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருந்த என் பிள்ளைய இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்டி விட்டியல. சார் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. எங்க என் பொண்ணு? அவரை கேட்டா அவனதாம்ல கேப்போம், எங்கல என் பொண்ணு? ஏங்க அவளுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுங்க, தேடி கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணை பெத்தவங்க வயித்துல நெருப்பு கட்டிட்டு பேசுறோம், ஒண்ணு ஆகாதுன்னு தெனாவட்டா பேசுறான் பாருங்க. ஏமா, அவ உங்க பொண்ணு மட்டும் இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துல மாணவியும் கூட. அதெல்லாம் வாய்க்கிலேயே பேசுங்க, நடக்கிறப்ப அப்படி நடந்துக்காதீங்க. ஹலோ, யூ ஆர் டாக்கிங் டூ மச். உங்க புள்ள படிக்கிறேங்கிறதுக்காக கண்டிச்சிருப்பாரு, அது தப்பா? யோ, நீ என்னல அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கற? ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்கிற, ஏதாவது ஒண்ணுனா திருப்பி தருவியால? சார் தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நாங்க என்னையா கேக்குறது? பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரு தெருவா நாய் மாதிரி சுத்திட்டு வந்திருக்கோம். ஏங்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பண்றதே பண்ணிட்டு எப்படி பேசுறா பாத்தீங்களா? என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க பேசுறது? புள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராம இங்க நிழல்ல நின்னுகிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சவுண்ட் விடுறீங்க? என்னங்க பேசுறது? புள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க நிழல்ல நின்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு. யோ ஹெட் மாஸ்டர், லொல்லு ஜாஸ்தி தான் உனக்கு. விசாரிச்சாதானே விவரம் தெரியும். சரி பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்லலையே. நீ தான் ஸ்டாலினா? ஆமா சார். எந்த ஊரு? தேனி பக்கத்துல அள்ளி நகரம் சார். இதுக்கு முன்னாடி உன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? ஐயா இல்லீங்க, இப்பதான் புக் பண்ணிருக்காரு, இனிமே தாங்க கேஸ் வரணும். யோ, நான் கேஸ் கனெக்ஷனை கேட்கல, அவர் மேல வழக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்க. இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். உனக்கு எசக்கி என்னைய விரோதம்? இந்த வரப்பு பிரிக்கிறது இல்ல, இவருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தகராறு. பின்ன என்னங்க, 7th படிக்கிற பொண்ணுக்கு இவருக்கு என்னங்க முன்விரோதம் இருக்க போகுது? குறுக்க கொஞ்சம் பேசாம இருக்கேளா? சரி கேளுங்க. எஸ்ஐக்கோட முன்விரோதம் ஏதாவது உண்டா இல்லையா? இல்லைங்க சார். அப்புறம் எதுக்கு பழி வாங்குறதுக்காக எக்ஸாம் வச்சீங்க? எக்ஸாம் வைக்கிறது ஒரு பழி வாங்குற நடவடிக்கையா சார்? ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க. எதுக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கணும் சார்? கிளாஸ்ல சுமாரா படிக்கிற பசங்களுக்கு தான் எக்ஸாம் வைப்பாங்க, இந்த கோச்சிங்லாம் வைப்பாங்க.
இதெல்லாம் வழக்கமான நடவடிக்கை தானே சார். அவரு பேசிட்டோம் சார். பழி வாங்கன்றலாம் இல்லை சார். அவங்க எல்லாரும் நல்லா படிக்கிறேன்னு தான் சார் கேர் எடுத்துக்கிட்டேன். எல்லா தப்பையும் பண்ணிட்டு பசங்க நல்லதுக்கு பசங்க மேலேயே பழிய போடுறீங்களா? 50 பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அம்புட்டியும் ஒரே மாதிரி நடத்த முடியாது. ஒருத்தர் எவ்வளவு அடிச்சாலும் அசையாம இருப்பான். இன்னொருத்தர லேசா சத்தம் போட்டா போதும் ஓன அழ ஆரம்பிச்சிருவான். இன்னொருத்தர லேசா முறைச்சா ஸ்கூல் பக்கமே வரமாட்டான். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அது எப்படி 50 பிள்ளைய ஒரே நேரத்தில் கவனிக்க முடியும் கேட்கறீங்க? அப்படிதானே? அது முடியலன்னா வாத்தியார் வேலைக்கு நீங்க வரக்கூடாது. நடந்த தப்புக்கு நீ தான் காரணம்னு ஒத்துக்கிறியா? ஏய் கேக்குறாருல, ஆமா இல்லன்னு பதில் சொல்றான். ஆமாம் சார். சின்ன பையனை புரிஞ்சுக்கிறது என் தப்பு தான். பண்றதையும் பண்ணிட்டு எப்படி பேசுறான் பாருங்க சார். யோ நான் தான் பேசிட்டு இருக்கோம்ல சார். ஒரு பையன் நல்லா வந்துட்டான்னா அது காரணம் நான் தான் பெருமையா பேசிக்கிறீங்கல்ல. அதே ஒரு பையன் உருப்படாம போயிட்டாலும் அதுக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கணும். சரி, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அதான் அவரே சொல்றாரு, அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு அவரு தான் காரணம்னு. சாயந்தரத்துக்குள்ள பொண்ணு கிடைக்கலன்னா அவரை உள்ள தூக்கி போட வேண்டியதுதான். வாத்தியார் மட்டும் மனுஷன் இல்லையா? அவரு கோவம்லாம் வராதான்னு லாஜிக்கெல்லாம் பேசாதீங்க. அந்த பொறுப்பு சுமக்க முடியலன்னா வேலைக்கே வரக்கூடாது. புரியுதா? ஒருத்தன் தப்பா இருந்தா அது அவனை மட்டும் தான் பாதிக்கும். ஆனா ஒரு வாத்தியார் தப்பா இருந்தா அவர்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாரையுமே பாதிக்கும். அதனால தப்பு பண்ற வாத்தியாருக்கு தண்டனை ஜாஸ்தி பண்ணணுங்கிறேன். ஆமாங்க ஐயா. போங்க போய் உங்க பொண்ணு தேடி பாருங்க. சரிங்க சார். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா சும்மா விட மாட்டேன். புரியுதா? இங்க பாருங்க, சட்டப்படி கிடைக்கிற தண்டனை எல்லாம் அப்புறம் கட்டியோட கையை கட்டி ரோட்ல எடுத்துட்டு போயிருவேன். பாத்துக்க. போய் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தேடி பாரு. வேணாங்க ஐயா, விரட்டி விட்டவங்கிட்டே போய் நியாயத்தை கேட்டா என்னங்க ஐயா ஆக போகுது? நாங்களும் தேடுறோம், ஒன்னாகாது. பிடிச்சிடலாம். ஐயா. அந்த எஸ்சி கூட படிச்ச பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் நான் விசாரிக்கணுமே. விசாரிங்க வாங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணுனா உன்னை உசுராடவே விட மாட்டல. சொல்லுதும்ல, போய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த எஸ்சி கூட படிச்ச பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் நான் விசாரிக்கணுமே. விசாரிங்க வாங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணுனா உன்னை உசுராடவே விட மாட்டல. சொல்லுதும்ல, போய. மின்னல் வீட்டுக்கு போலாமாடா? வேணாண்டா. அதான் சார் கிளாஸ் இல்ல வீட்டுக்கு போங்கன்றாரு. வீடு போறா? ஏன்டா? ஆமா மக்கா, சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகணும், விளையாட்டுக்கு ஸ்கூலுக்கு தான் வரணும். சூப்பரா. பத்திரமா போமா. ஹலோ சார். என்ன சார் தனியா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சமஞ்சி பற்றி நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோமே சார். அந்த பொண்ணால் உங்களுக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தான் யோசிக்கிறேன். வித்தியாசமான ஆள் சார் நீங்கள். உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதை விட்டு அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வேலை போயிடுச்சுண்டா இன்னொரு வேலை கிடைக்காது. அடி வாங்கினா கூட அந்த அவமானம் 4 நாளில் மறந்து போயிடும். போலீஸ் ஸ்டேஷனில் 4 நாள் இருந்தால் கூட என்ன இருப்போகுது? இசைக்கு மட்டும் பத்திரமா வந்தால் போதுங்க. வேறு எதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அவளுக்கு ஒன்றும் ஆகாது சார், அவள் வந்துடுவா. நான் வரேன் சார். ஏய், என்ன சாப்பிட வந்துட்டா? வா போய் பார்த்துட்டு வரலாம். எங்க? லஞ்ச் பிரேக் முடியறதுக்குள்ள டப்பாச போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்து அவகிட்ட அடுத்தது என்னன்னு கேட்போம். அடுத்து என்ன? ஏய், என்னடி கேள்வி மேல கேள்வி கேக்குற? இல்லப்பா, அவ சீக்கிரமா வரணும்ல, அதான். என்ன அவசரம்? சாரோட மண்டை இன்னும் கொஞ்சம் காயட்டும், அப்புறமா டப்பாசு சாயந்தரமா வரட்டும். பாவமா இருக்குப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப வா. நான் வரல, நீங்க போங்க. ஏண்டி? மாட்டி போன பயமா இருக்குடி. ஏய், அவ வரலன்னா விடுடி, நம்ம போலாம். சரி வா. சார்,
என்னப்பா என்ன என்னன்னு சொல்லு. எனக்கு டப்பாசு எங்க இருக்கிறான்னு தெரியும் சார். தெரியுமா? டப்பாசே ஏ டப்பாசே எங்கடி அவளை காணோம்? தெரியலையே. டப்பாசு டப்பாசு எங்க இருக்க? சனிய பார்த்தாதான் மத்தவங்க பயப்படணும். சனிக்கே பயமா? என்னங்கடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நீ காணோன்னு ஸ்கூல் 6 நாள் லீவ் விட்டாங்க. பாரா இந்த டப்பாசுக்காக லீவ் எல்லாம் விடுறாங்க. உன்னை காணோன்னு ஊர் பூரா பேச்சு. பசங்களோட அம்மா அப்பாலாம் பயந்து போய் ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. அதான் சுண்ணாம்பு தலையை சமாளிக்க முடியாம ஸ்கூலுக்கே லீவ் விட்டாங்க. அப்புறம் கைபம் கொஞ்சம் டவுட் தான், குடஞ்சு கேட்டான். சொல்லிட்டீங்களா? சீச்சி தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சிட்டோம். அது ஆமா, நீ காலைல இருந்து என்னடி பண்ணிருந்த? சும்மா தாண்டி பராக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க. அதை விடுங்கடி. வேற என்னடி நடக்குது ஸ்கூல்ல? ரன்ன கலமாயிடுச்சு. உங்க அப்பா சார உண்டு இல்லன்னு பண்ணிட்டாரு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அழகன் என்னடி சொன்னா? இன்னைக்கு அழகன் லீவுடி, அதனால சார் எஸ்கேப். இல்லன்னு வை, சாரோட சீட் எப்பயோ கிழிஞ்சிருக்கோம். ச்சே, மிஸ் ஆயிடுச்சு. போலீஸ்ல வந்துருச்சுப்பா. அப்படியா? சாயங்காலத்துக்குள்ள இசைக்கு மட்டும் வரல உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன் இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் சார மிரட்டிட்டாரு. அப்படி போட அருவாள். சார் டர்ரா இருப்பாரு. சார் மூஞ்சே இல்ல, அது தெரியுமா? இதுக்கு மேல இருந்தாலும் நம்ம வழிக்கே வர மாட்டாரு. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம ஸ்கூலுக்கே வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது இன்னும் நல்லது. சுனாம் தலைன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தான். அவனை யாரும் கண்டுக்கல. சரி போலாமா? என்ன அவசரம்? சாயங்காலமா போலாம். அவரு இன்னும் கொஞ்சம் பயப்படட்டும். டப்பாசு சொல்லவே மறந்துட்டேன். உங்க அம்மா அழுது நின்னாங்கடி, பார்க்கவே பாவமா இருந்தது. ரொம்ப அழுதாங்களாடி? கொஞ்சம் ரொம்ப அழுதாங்க. ஏய் சும்மா அவளை பயம்புறுத்தாதடி, வாடி போலாம். இருடி, அவதான் சொல்றாள. சரி. ஆமா, நீங்க வெறும் கையை வீசிதான் வந்தீங்களா? எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா? ஏய் எட்ரி. ஐயோ மறந்தே போயிட்டேன் பாரு. வரப்ப பொட்டலங்கடல காராச்சி வாங்கிட்டு வந்தா. அதானே பார்த்தேன். என்னடி சாப்பிடாம முழிக்கிற? நல்லா இல்லையா? என்னடி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. என்ன இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? உங்க புள்ள உருப்படணும்னு ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார அசிங்கப்படுத்திட்டீங்களா ஐயா? வேற என்ன? அது எப்படியா? பிள்ளைங்க தப்பு பண்ணா வாத்தியார் மேலேயே பழிய போடுறீங்க. யோ, வாத்தியார் வெறும் வாத்தியார் தான் ஐயா. அவன் ஒன்னும் வானத்திலிருந்து குதிச்ச கடவுள் இல்லையா உன் பிள்ளைய காப்பாத்தி அருள் பாலிக்கிறதுக்கு. பாடத்தை நாங்க சொல்லி கொடுத்தா பழக்க வழக்கத்தை நீங்க சொல்லி கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த புள்ள வீட்டுல என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கவனிக்கணும் ஐயா. ஏதாவது பண்ணா மட்டும் குச்சியை தூக்கிட்டு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துடுறீங்க. பிள்ளைங்க படிக்கிறேன்னா கண்டிப்பா இருங்க, படிப்பு தான் முக்கியம்னு சொல்ல வேண்டியது. அதே பிள்ளைங்க முறுக்கிக்கிச்சுன்னா யாரை கேட்டு பிள்ளைங்களை மிரட்டிங்கன்னு எங்க கிட்ட சண்டைக்கு வர்றது. ஐயா இல்லைங்கய்யா. எத்தனை புள்ள உனக்கு? ஒரு பொட்ட புள்ள தாங்க. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 7-8 பேர் இருக்குங்க. 7-8 பேர் இருக்கீங்க. இவ்வளவு பேர் இருந்தும் உங்க பிள்ளைய உங்களால பாத்துக்க முடியல. ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பிள்ளைங்களையும் ஒரு வாத்தியார் எப்படியா பாத்துக்க முடியும்? யோ, உன் புள்ள சாப்பிட்டுச்சா? ஐயா என்ன கொய்யா? காதுல விழலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, உன் புள்ள சாப்பிட்டுச்சா? ஐயா என்ன கொய்யா? காதுல விழலையா? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த புள்ள வந்து என்ன சாப்பிட்டுச்சு? இட்லி வடை அப்புறம் தயிர் சாதம். இட்லி வடை தயிர் சாதம். இங்க ஒரு வாத்தியாரு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான். வாத்தியாருக்கும் பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல.
வெறும் வாத்தியார் மட்டுமே எல்லா பிள்ளைகளையும் சரி பண்ண முடியாது. வீட்டுல இருக்கிறவங்களும் கவனிக்கணும். புள்ள என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கவனிக்கணும். பெற்றவங்க ஒத்துழைப்பு இருந்தா தாயா நம்ம பிள்ளைங்களை சரியா வளர்க்க முடியும். ஆமாங்க ஐயா. யோ, அந்த காலம் மாதிரி இல்லையா இந்த காலம். டிவின்னு ஒரு கர்மத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கோமே, சொந்த செலவிலேயே சூன்யம் வச்ச மாதிரி. அது வழியாத்தான் எல்லா சாத்தானும் வீட்டுக்குள்ளேயே வருது. இப்ப சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறதே இல்லை. ஏன்? எல்லா கர்மத்தையும் அந்த டிவியிலே போட்டு தொலைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கிறவங்க தானே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும். சரிங்கய்யா. என்ன சொல்றீங்க? சோத்த போட்டா மட்டும் போதாது, பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும். நாங்க படிக்காதவங்க. எங்க அம்மா கூட தான் படிக்காதவங்க. வயல்ல களை எடுக்கிற பொம்பளை என்ன வாத்தியார் ஆக்கல, ஹெட் மாஸ்டர் ஆக்கல. அறிவாளியா ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு தான் கொஞ்சம் படிப்பு தேவையா இருக்கும். ஆனா நல்லவனா ஒரு புள்ளைய வளர்க்க இந்த படிப்பு தேவையில்லையா? உன்னை பார்த்தாயா உன் பிள்ளையும் கத்துக்கும். நீ டகால்ட்டி வேலை பண்ணா உன் பிள்ளைய அதைத்தானே செய்யும். அது இல்லைங்க. பாருமா, ஒரு பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கு வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான். மற்ற நேரமெல்லாம் அவங்களுக்கு நீங்க தானே வாத்தியாரு. 2 வாத்தியார் சேர்ந்தா தான் ஒரு புள்ளைய கரையேற்ற முடியும். அதை விட்டுட்டா ஒண்டியில ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா? புரியுதுங்க ஐயா. சரி, அதான் உங்க புள்ள கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் கூட்டிட்டு கிளம்புங்க. அது இன்னும் எங்க நிக்கிறீங்க? அது இல்லைங்க, பாப்பாவை பள்ளிக்கூடத்திலேயே. இந்த பாருமா, உங்க புள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடம் சரிப்பட்டு வராது. வேற நல்ல பெரிய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேருங்க. அப்படி சொல்லாதீங்க. நீ நேரமா காலையில குதின்னு குதிச்ச. நாங்க என்னமோ உங்க புள்ளைய கொல்றதுக்காகவே பள்ளிக்கூடம் நடத்துற மாதிரி சொன்னீங்க. சிட்டில பெரிய பெரிய பள்ளிக்கூடம்லாம் இருக்குமா. முதல்ல அங்க கொண்டு உங்க புள்ளைய சேருங்கம்மா. போங்க. அது இல்லைங்க ஐயா. உன் சொத்து பூரா எழுதி வாங்கிட்டு உன்னை இரும்பு கேட்டே தாண்ட விட மாட்டான். அந்த பள்ளிக்கூடம் தான் உங்களுக்கு எல்லாம் சரி. போ, புள்ளைய கூட்டிட்டு அங்கேயே கொண்டே சேரு. ஏமா, உனக்கு ஏபிசிடி தெரியலன்னா உன் புள்ளையே அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. இது தெரியுமா உனக்கு? உன் புள்ளைய உருட்டி மிரட்டி குட்டி குனிய வச்சு புஸ்தகத்தை அப்படியே முழுங்க வச்சு வாந்தி எடுக்கிற மாதிரி ஒப்பிக்க வைப்பாங்களே, அதானே உனக்கு வேணும்? சுதந்திரமா மனசுல பட்டதை எடுத்து சொல்லி ஏன் எப்படின்னு யோசிக்கிற தைரியமான பிள்ளையா இவங்களை நாங்க தயார் பண்றோமே, அதுதான் நாங்க செய்யற தப்பு. ஐயா, உள்ள படிச்சா இங்கதான் படிப்பேன்னு அடம் பிடிக்குது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரியா, பிள்ளைக்காகத்தான் கோவிச்ச, இப்ப பிள்ளைக்காகத்தான் கெஞ்சுற. புள்ள பாசம் தெரியுது. சரி, போய் புத்தி சொல்லி புள்ளைய அனுப்பிச்சு வை. என்ன பண்றது? நன்றிங்க ஐயா. ஆனாலும் வாத்தியார கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க ஐயா. நாங்க பிள்ளைக்கு சொல்றோம், நீங்க அவருக்கு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, திருந்தவும் மாட்டீங்க. போங்க ஐயா, போங்க. போய் வேலையை பாருங்க. சரிங்க.